உதயசூரியன் வெள்ளத்தான் வரவேற்று கனி மணி கரு பரமேஸ்வரி அவர்கள் கரிசலில் பூத்த செஞ்சூரியன் என்ற புத்தகத்தை நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, இங்கே வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது ஒன்றியத்திலே பாஜக ஆட்சியை மாற்ற வேண்டிய தேர்தல். எந்த வாக்குறுதியையும் கொடுத்தா நிறைவேற்ற மாட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கட்டணம் இல்லாத பஸ் பயணம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? தேர்தலுக்கு அப்புறம் பெண்களுக்கு, சகோதரிகளுக்கு விடியல் பயணம் பஸ்ல கட்டணம் கிடையாது அப்படின்னாங்க. அன்னைக்கு பதவி ஏற்றுக்கொண்ட அன்றே அதை நிறைவேற்றி காட்டினார். அதே போல பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதுவும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,16,00,000 பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. சில பேருக்கு இன்னும் வரலன்னா விரைவிலே தேர்தல் முடிந்தவுடன் முகாம் அமைத்து அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால ஒவ்வொரு வாக்குறுதியாக எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. நான் அதை செய்து காட்டி இன்னைக்கும் நிறைய பேர் வீட்டுல அந்த டிவி வேலை செஞ்சுட்டு இருக்கு. செய்தா? அதுக்கப்புறம் அந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் காயலாங்கடைக்கு ஓடிடுச்சு. ஆனா டிவி இன்னும் ஓடு வீட்டுல. அதனால இப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டக்கூடிய இயக்கம் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா மோடி எதை சொன்னாலும் நிறைவேற்ற மாட்டார். 15 லட்சம் ரூபாய் கணக்குல போடுறேன்னாரு. ஒன்னுத்தையும் காணோம். இத்தனை வருஷமா பார்த்தோம், ஒன்னுத்தையும் காணோம். உங்க அக்கௌண்ட்ல காசு கம்மியா இருந்தா அதுக்கு காசை பிடிச்சுக்கிறாங்க இப்ப இல்லையா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள், தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் இந்த பேங்க்ல காசு கம்மியா இருக்குன்னு பிடிக்கிறதெல்லாம் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஆட்சி வந்த பிறகு 100 நாள் வேலை யாருக்கும், இங்க 100 நாள் வேலை இருக்குல்ல, ஆனா 100 நாள் வேலை யாருக்கும் கொடுக்கறது இல்ல இல்லையா? 30 நாள் வேலை கூட கிடையாது. சம்பளம் ஏறுறதே கிடையாது. சம்பளம் ஏறுதா வேலை செஞ்சா? இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மோடி ஆட்சியில இந்தியா முழுக்க எல்லா கிராமங்கள்லயும் 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 100 நாள் வேலை யாருக்கும் கொடுக்கறது இல்லை. காசு ஒதுக்கணும் இல்லையா? ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா காசு ஒதுக்கணும். காசு ஒதுக்குறது இல்லை அதுக்கு. ஏன்னா அது காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த நல்ல திட்டம், மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம். ஆனா அந்த திட்டத்தை மூடணுங்கிறதுக்காகவே, நிறுத்தணுங்கிறதுக்காகவே தொடர்ந்து அந்த அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை குறைச்சிக்கிட்டே வந்து இன்னைக்கு யாருக்குமே ஒரு 30 நாள் 25 நாள் வேலை கூட கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. 6 மாசத்துக்கெல்லாம் சம்பளம் ஏறாம கிடக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. நிச்சயமா ஒன்றியத்திலே நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல சம்பளம் 400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சம்பளம் 400 ரூபாய். நாங்க மட்டும் சொல்லல, தருவோம் 400 ரூபாய். விவசாயத்துக்கா இல்ல ஏறலைன்னா 400 ரூபாய் ஏறலைன்னா கேட்பாங்களா உங்ககிட்ட? 400 ரூபாய் சம்பளம் எல்லாம் கேட்பாங்க. கவர்மெண்ட் வந்த உடனே இப்ப இல்லம்மா, தேர்தல் முடிஞ்ச
கொடுத்த உடனே ஆட்சி மாறின உடனே 400 ரூபாய். மோடி 400 ரூபாய் கொடுக்க மாட்டாரு. இப்பயே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சம்பளமும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னமா ஆண்கள் உரிமை தொகையா? எல்லா உரிமையும் ஆண்களுக்கு இருக்கு, அப்புறம் எதுக்கு உரிமை தொகை? சரி, நான் ஒண்ணு சொல்றேன், பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருங்க, அப்புறம் ஆண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கலாம். சரியா? அப்படிலாம் யாரும் தமிழ்நாட்டுல யாரும் டம்மி எல்லாம் இல்லை. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி. அதனால ஆணும் பெண்ணும் சமம் தான். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். படிக்க போற இளைஞர்களுக்கு முதல்ல வந்து நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் கல்லூரியில போய் படிக்கும் போது அவங்களுக்கு புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்துல 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆண்களை மட்டும் எதுக்கு இளைஞர்கள் படிக்க போற இளைஞர்களுக்கு தனியா விடணும் அப்படின்றதுக்காக இப்ப தமிழ் புதல்வன்ற திட்டத்துல ஆண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதனால யாரையும் வேறுபடுத்தி பார்க்கல, நீங்க கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லை, நம்முடைய பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தப்ப என்ன சொன்னாரு? கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னாரு. சொன்னாரா? கொடுத்தாரா? அவர் ஆட்சிக்கு வந்தப்ப கேஸ் சிலிண்டர் விலை 410 ரூபாய். இப்ப எவ்வளோ? 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்களா? 1100 ரூபாய், 200 ரூபாய். சரியா? அதனால அந்த விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் ஏறுது. நம்முடைய ஆட்சி அங்கே ஒன்றியத்திலே டெல்லியில நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல், அது உங்களுக்கு தான். பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். டீசல் டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னா செய்யும். அதே போல இந்த பகுதியிலே என்னுடைய பாராளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்று 21 லட்சம் மதிப்புல 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருகிறது. விரைவில் அந்த பணிகள் முடிந்து அது உங்களிடம் ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது இந்த பகுதியில தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு தொழில்பேட்டையையும் அறிவித்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக. அதனால விரைவிலே ஒன்றியத்திலே ஆட்சி மாற வேண்டும். ஏன்னா நம்முடைய வரி பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா மாநில அரசாங்கத்துக்கு காசு வேணும் இல்லையா? எல்லா நிதியும் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி எதுவுமே கொடுக்கறது இல்ல. 1 ரூபாய் நம்ம வரியா கொடுத்தோம்னா 25 காசு திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா இதுவே உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 2 பைசா திருப்பி கொடுக்குறாங்க. அவங்க 1 ரூபாய் கொடுக்குறாங்க, 2 ரூபாவா திருப்பி கொடுக்குறாங்க. நம்ம 25 பைசா தான் கொடுக்குறாங்கன்னாலும் நம்முடைய முதலமைச்சர் நமக்கான அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தி தமிழ்நாட்டை முன்னணி மாநிலங்கள்ல ஒன்னா வச்சிருக்காங்க. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு காலை உணவு திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டம். காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மதியானம் வரைக்கும் பசியோட இல்லாமல் போன உடனே உணவை சாப்பிட்டு விட்டு தெம்பா படிக்கணுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் என்னுடைய மக்களுக்கான நல்ல திட்டங்களை நான் செயல்படுத்தி காட்டுவேன் என்று சொல்லி செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. இது இந்த காலை உணவு திட்டம் டெல்லியில நம்முடைய ஆட்சி வந்த உடனே நாடு முழுவதும் இருக்க
இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைங்களை போலவே காலை உணவு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதனால நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டும் இல்ல, இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியிலே வர வேண்டும், ஒன்றியத்திலே வர வேண்டும். அது நம் இந்திய கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த தொகுதியிலே இந்திய கூட்டணியின் வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களுடைய அன்பான பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு மீண்டும் அளிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.